ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு லெசனில் இங்கே ஒரு 3 கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெசன் இந்தியா லொக்கேஷன் அண்ட் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினில் ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் எது எது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 2 கண்ட்ரீஸும் லொக்கேட் ஆகிருக்குது. சைனா, நேபாள், பூட்டான் இந்த 3 கண்ட்ரீஸும் நார்த் சைடில் லொக்கேட் ஆகிருக்குது. பங்களாதேஷ், மியான்மர் இந்த 2 கண்ட்ரீஸும் ஈஸ்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்குது. சவுத்து சைடில் ஸ்ரீலங்கா இந்த ஒரு கண்ட்ரி லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 8 கண்ட்ரீஸ் நம்மளை சுற்றிலும் லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ இந்த 8 கண்ட்ரீஸும் தான் நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டி. ஐஎஸ்டி மீன்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த டைமை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாங்கிடியூடு அப்படிங்கிற இமேஜினரி லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்குமே செப்பரேட் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்க பார்க்கும்போது இதுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாங்கிடியூட். அதாவது இந்தியா எந்த லாங்கிடியூட்லேருந்து எந்த லாங்கிடியூட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. வெஸ்ட் சைடில் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்லேருந்து வெஸ்ட் சைடில் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் நம்மளுடைய இந்தியா எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 30 லாங்கிடியூட்ஸ் நம்ம இந்தியாவில் பாஸ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் இது ஈஸ்ட் சைடு. இந்த சைடில் சன் ரைஸ் ஆகிறது அதையும் குஜராத்தில் சன் ரைஸ் ஆகிறது இந்த 2க்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுடைய நார்மல் ரொட்டீன் லைஃப் பார்த்தா நிறைய அஃபெக்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு ஒரு காமனாக ஒரு டைமை நம்ம செலக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த லோக்கல் டைம் ஆக்சுவலாக டைம் அப்படின்னு சொன்னால் இந்த சன்ரைஸ் எப்போ நம்மளுடைய தலைக்கு மேலே டைரெக்டாக விழுகுதோ அந்த டைமை தான் லோக்கல் டைம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் இந்த லைனுக்கு மேலே எப்போ சன்ரைஸ் டைரெக்டாக வேர்ட்டிக்கலாக விழுகுதோ அந்த டைமை தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக ஹோல் இந்தியாவுக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஆன்சரை மட்டும் நான் ஒன் டைம் ரீட் பண்ணிடுறேன். த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தட் இஸ் ஐஎஸ்டி. த லாங்கிடியூடினல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குஜராத் இன் த வெஸ்ட் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இன் த ஈஸ்ட் இஸ் அபவுட் 30 டிகிரி. Since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise of Gujarat, which is in the west. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. The local time of Central Meridian of India is the Indian Standard Time. So the local Central Meridian, India's Central Meridian is 82 degree 30 minutes east longitude. இப்போது தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. ஆக்சுவலாக பிளாட்டியூ ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் நிறையா பிளாட்டியூஸ் இருக்குது. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ, மால்வா பிளாட்டியூ, லடாக் பிளாட்டியூ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் லார்ஜஸ்ட் பிளாட்டியூ அப்படின்னு பார்க்கும்போது டெக்கான் பிளாட்டியூ. ஸோ டெக்கான் பிளாட்டியூ இஸ் த லார்ஜஸ்ட் பிளாட்டியூ ரீஜியன் ஆஃப் இந்தியா. ஷேப்புன்னு பார்க்கும்போது ட்ரையாங்குலர் ஷேப். The shape of the plateau is roughly triangular. The area is about 7 lakh